நிவின் வந்து அமைதியா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. "என்ன அமைதியா இருக்கீங்க?" அப்படின்னு சொன்னோனே, "வேற என்ன பண்ணணுன்றாரு." எனக்கு இப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்." "என்ன முடிவு உனக்கு தெரியணும்? இப்ப எங்க போயிட்டு வந்தீங்க அவ கூட?" அப்படின்னோனே, "யார் கூட பத்தி பேசுற? எல்லாம் என் அக்கா கூட தான் போயிட்டு வந்தீங்களே, அதுதான் கேட்குறேன். நான் கையும் களவுமா பிடிச்சிருப்பேன். போனா போதுன்னு விட்டுட்டேன்." அப்படின்னோனே, என்ன சொல்ற? ஒண்ணும் தெரியாதம்மா நடிக்காதீங்க. நீங்களும் என் அக்காவும் ஊர் ஊரா சுத்துறது எனக்கு தெரியாதா? இப்ப கூட என் அக்கா பொய் சொல்லிட்டு உங்கள கூட சுத்ததுக்கு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு யமுனா, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா நல்லா இருக்கா சொல்லிட்டேன். என்ன அடுக்குவீங்கல்ல? நீங்கள் பண்ணுற திருட்டுத்தனத்தை யார்கிட்ட போய் சொல்கிறது? இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்களே, உங்களுக்குலாம் அசிங்கமா இல்லையா? உனக்கு அசிங்கமா இல்லையா? மரியாதை இந்த வண்டி விட்டு இறக்கி விட்டுருவோன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. ஆமாம்மா, என்ன இறக்கி விட்டுருவீங்க? என் அக்காவை கூட்டின்னு போதானே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. உங்களுக்கு அசிங்கமா இல்லை இப்படிலாம் பண்ணுறதுக்கு? உனக்கு அசிங்கமா இல்லை இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு? இங்கே பாரு, அமைதியாக வந்துரு. அப்படி நீ அமைதியாக இல்லைன்னா நான் இந்த நிமிஷமே என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு. என் வாயை அடக்குறீங்களே, கூடி சீக்கிரம் பாருங்கள் உங்கள் 2 பேரோட கதையும் எங்கள் வீட்டில் சொல்லி சண்டை சிரிக்க வைக்கிறேன். நீ பண்ணி பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. "ஓ அப்படியா? என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை, நீ பண்ணால் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது." அப்படின்றாரு. டென்ஷன் ஆகுறாங்க யமுனா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி வந்து பேகெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க வெளியே போகிறதுக்காக. அப்போ கரெக்டாக வந்து பாட்டி வந்து திடீர்னு வந்து காவேரியோட வயிற்றை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. அதை பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன பாட்டி பண்ணுற?" அப்படின்னோடனே, "ஏய் இங்கே வந்து பாருடி, வந்து வயிறு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு இவளுக்கு, இவ தாண்டி புள்ளத்தாச்சி மாதிரி இருக்கா." அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. "ஐயோ பாட்டி கண்டுபிடிச்சிச்சே" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து, "என்ன உளறீங்க? இந்த மாதிரிலாம் உளராதீங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நம்ம சாரதா. உடனே வந்து, "ஏய் நான் வேணா சொல்கிறது கேள்றி, இவ தாண்டி புள்ளத்தாச்சி மாதிரி வயிறு இவ்வளோ பெருசாக வச்சிட்ருக்கா. வீட்டில் அவள் ஒருத்தி இருக்கா, ஆனால் அவளுக்கு அப்படி வயிறு இல்லையே. ஆனால் இவளுக்கு பார்த்தியா, என்னடி ஓவராக சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறை பெருசாக்கி வச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி. உடனே வந்து, "ஆமாம், இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணல, ரொம்ப சாப்பிட்டுட்டேன், அதான் அப்படி இருக்கு போல் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைக்கிறாங்க காவேரி. "அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து, "நீ போடி வேலையை பாரு" அப்படின்றாங்க. காவேரி பயந்துக்கினே வெளியே போகிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ யமுனாவை பார்க்குறேன். "யமுனா நில்லுடி" அப்படின்னு காவேரி வந்து பேசாமல் போயிட்டே இருக்காங்க. "ஏய் நில்லுடி, ஏன்டி பார்க்காம போகிற? அப்படின்னு உன்னை மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்க்காம இருக்கிறது நல்லதுன்றாங்க." "ஏய் என்னடி என் மேலே என்ன கோவம்? நேற்று கூட சரியாக பேச மாட்டேங்கிற, வீட்டுக்கு திடீர்னு வர, என்ன கதைன்னு ஒன்றும் புரியல, என்னடி ஆச்சு உனக்கு?" அப்படின்னோடனே, "உனக்கு என்னடி பிரச்சனை?" அப்படின்றாங்க. "எல்லாம் நீ தான் பிரச்சனை" அப்படின்னோடனே, நான் என்னடி பண்ண உன்னை? நீ என்ன பண்ணலை? என் புருஷன் கூட சேர்ந்து எங்கெல்லாம் சுற்றுறேன்னு எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. "யமுனா நீ பேசுறது சரியில்லை யமுனா" அப்படின்றாங்க. "சரியில்லையா? நீ செய்கிறது மட்டும் கரெக்டா? உனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல, உனக்கு தான் விஜய் இருக்கார்ல, சரி அவர் கூட தான் வாழணும் நீ இல்லாமல் வந்துட்ட, அப்புறம் ஏன்டி அடுத்தவன் புருஷன் கலையிற?" அப்படின்றாங்க. அது கேட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. "உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படிலாம் பேசுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு கை வாங்க பார்க்குறாங்க. "நிறுத்துறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து பிடிக்கிறாங்க யமுனா. "யமுனா நீ இப்படியா பேசுகிற? இவ்வளோ கேவலமாக என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கியா? வேற என்ன நினைக்கிறது உன்னை பற்றி நல்லா நினைக்க என்ன இருக்கு? திருட்டுத்தனம்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சின்னு நினைக்கிறியா? என் புருஷன் கூட சேர்ந்து சுற்றுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையா?" அப்படின்றாங்க. "இங்கே பாரு யமுனா, நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, உனக்கு அவ்வளோதான்." என்ன ஓவராக பேசுகிறாங்க? சரி, இப்போது வந்து இந்த மாதிரி ஒர்க் ஷாப் போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வீட்டுக்கு போனியே, அது எனக்கு பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அதிர்ச்சி. "உண்மையை சொல்லு, ஒர்க் ஷாப் தான் நீ போனேன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறது நிறுத்துறியா?" அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம காவேரி. "நீ என்ன சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன சொல்கிறேன்னா, நீ ஒர்க் ஷாப்புன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு என் புருஷன் கூட சுற்றுறதுக்கு பிளான் போட்ட விஷயம்னா எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு அசிங்கமா இல்லையா இப்படி பண்ணுறதுக்கு?" அப்படின்னோடனே, "அவ்வளோதான் யமுனா, நிறுத்துறியா? நான் ஒர்க் ஷாப் போகல தான், உண்மைதான். ஆனால் நான் எங்கே போனேன் தெரியுமா உனக்கு?" அப்படின்னோடனே, "அதான் எனக்கு தெரியுமே, என் புருஷன் கூட." வாய மூடு, நீ எல்லாம் இவ்வளோ கேவலமாக நினைப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் போனால் போதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ எதுவுமே சொல்லாமல் கூட போயிடுவேன். ஆனால் நீ இந்த கேவலத்தை இன்னும் எவ்வளோ வேணாலும் பண்ணுவேன். அதனால தான் இப்போ உண்மையை சொல்கிறேன். இரு ஒரு நிமிஷம்" அப்படி சொல்லிட்டு விஜய்க்கு ஃபோன் போடுறாங்க. விஜய் வந்து வராரு காலில். உடனே வந்து, "விஜய் என்ன பண்ணுறீங்கன்னொன்னே, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால், பரவாயில்ல காவேரி" அப்படின்னோடனே, "சரி நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணுறீங்கள? ஓகே காவேரி, இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் காட்டுறாரு. இங்கே கையெல்லாம்னு சொல்லிட்டு, "சரி நீ தான் இன்னும் 2 நாள் இருப்பேன்னா இல்லாமே போயிட்ட, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நீ போனது, நீ அநியாயம் பண்ணுற, 1 வாரம் தங்குறேன்னு சொல்லிட்டு 2 3 நாள் தான் தங்கினேன்" அப்படின்னோடனே, "சரி விஜய், இன்னொரு வாட்டி நான் வரேன், நீங்கள் கவனமாக இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி விஜய் நான் ஃபோனை வச்சிடறேன்னு" சொல்லிட்டு வச்சிடறாங்க. இப்போ யார் பேசுனது? என் வீட்டுக்காரர் தானே பேசினாரு அப்படின்னு அதிர்ச்சிடுறாங்க. விஜய் மாமாக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னோடனே, "அவருக்கு அம்மா போட்டிருக்கு, அவரை பார்த்துக்க யாரும் இல்லை, என் புருஷனுக்காக நான் தான் போயிட்டு வந்தேன் போதுமா" அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க யமுனா.